இது டே 8 ஆஃப் அவர் 25 எபிசோட் மியூச்சுவல் ஃபண்ட் மாஸ்டர் கிளாஸ். கடந்த 2 எபிசோட்ல எக்விட்டி ஃபண்ட், டெட் ஃபண்ட் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு யூனிக் கேட்டகரி, இண்டெக்ஸ் ஃபண்ட் டீப் டைவ். இது எக்விட்டி கேட்டகரிக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷல் அப்ரோச். பாசிவ் இன்வெஸ்டிங், லோவஸ்ட் காஸ்ட், மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ், 75% ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸை அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு ஒரு ஷாக்கிங் டேட்டா இருக்கு. அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். Are you ready for financial freedom? Master mutual funds and the stock market. Welcome to Universal Money Mart. சரிங்க, இப்போ அஜெண்டா பார்க்கலாம். இன்னைக்கு 12 பாயிண்ட்ஸோட பார்ட் 1 ஆரம்பிக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் டெஃபினிஷன், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் பிலாசபி, 75% ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஃபெயில் ஆகுது பத்தி ஷாக்கிங் டேட்டா, அப்புறம் நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, செக்டரல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த 4 மெயின் டைப்ஸையும் டீப்பா பார்க்கலாம். இப்போ ரிமைனிங் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ட்ராக்கிங் எரர் கான்செப்ட், அதன் இம்பார்ட்டன்ஸ், யார் இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணணும், expense ratio comparison numbers, 20-year cost impact, limitations honest பார்க்கலாம், tax guide, index plus active combo strategy, common mistakes, final verdict, summary. total 25 slides. ஆரம்பிக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னன்னு அடிப்படையிலிருந்து புரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது ஒரு ஸ்பெசிபிக் மார்க்கெட் இண்டெக்ஸை, உதாரணமா நிஃப்டி 50, சென்செக்ஸ், எக்ஸாக்ட்லி காப்பி பண்ற பாசிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட். கீ ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக்ஸ் பிக் பண்ண மாட்டார். இண்டெக்ஸ்ல எந்த கம்பெனிஸ் இருக்கோ அதே கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றார். சேம் வெயிட், சேம் ப்ரொபோர்ஷன், எக்ஸாக்ட் ரெப்ளிகா. இது மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்ணாது, மார்க்கெட்டை மேட்ச் பண்ணும். இதுதான் ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ், பீட் பண்றதுக்கும் மேட்ச் பண்றதுக்கும் இடையில. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி எக்ஸாக்டா வேலை செய்யுதுன்னு 4 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஸ்டெப் 1, இண்டெக்ஸ் செலக்ட் பண்றாங்க. நிஃப்டி 50, சென்செக்ஸ் போன்ற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் டிசைட் பண்றாங்க. ஸ்டெப் 2, அதே கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. இண்டெக்ஸ்ல உள்ள எக்ஸாக்ட் 50 அல்லது 30 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்றாங்க. ஸ்டெப் 3, சேம் வெயிட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இண்டெக்ஸ்ல உள்ள ப்ரொபோர்ஷன் அதே ரேஷியோல ஃபண்டும் இன்வெஸ்ட் பண்ணும். ஸ்டெப் 4, இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் ஆனா அப்டேட் பண்றாங்க. குவார்டர்லி ரிவ்யூல சேஞ்சஸ் இருந்தா ஃபண்டும் அதுக்கு ஏற்ப மேட்ச் பண்ணும். இந்த மெக்கானிசம் சிம்பிள் ஆனாலும் எஃபெக்டிவ். ஃபண்ட் மேனேஜரோட ஜட்மெண்ட் கால் தேவையில்லை, மெக்கானிக்கல் ப்ராசஸ். இப்போ ஒரு கோர் பிலசாபிக்கல் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ். ஆக்டிவ் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக்ஸ் பிக் பண்றார், மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்றார். ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5 to 2%. ரிட்டர்ன்ஸ் வேரி, மேனேஜர் ஸ்கில்ல பொறுத்து. ரிசர்ச் டீம் காஸ்ட் அதிகம். பாசிவ் ஃபண்ட், அதாவது இண்டெக்ஸ்ல இண்டெக்ஸை எக்ஸாக்ட்லி காப்பி பண்றது, மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் டார்கெட். லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.1 to 0.5%. பிரெடிக்டபிள் மார்க்கெட் மேட்சிங் ரிட்டர்ன்ஸ், நோ ரிசர்ச் டீம் காஸ்ட். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஃபண்ட் மேனேஜர் ஸ்கில்ல ட்ரஸ்ட் பண்றீங்களா அல்லது மார்க்கெட்டை ட்ரஸ்ட் பண்றீங்களா? இந்த ஆன்சர் தான் உங்க சாய்ஸை டிசைட் பண்ணும். இப்போ ஒரு ஷாக்கிங் டேட்டா பார்க்கலாம். SPIVA Report. SPIVA, அதாவது S&P Indices versus Active ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங் என்னன்னா, 10-year பீரியட்ல அப்ராக்சிமேட்லி 75% ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இந்தியால இண்டெக்ஸை அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஃபண்ட் மேனேஜர் கிட்ட ஃபீஸ் பே பண்ணி இண்டெக்ஸை விட குறைவான ரிட்டர்ன்ஸ் பெறாங்க பெரும்பாலானவங்க. நம்பர்ஸ் பார்க்கலாம். 75% அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, 25% மட்டும் பீட் பண்றாங்க, அது ரேர். 0.1% இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த டேட்டாவை பார்த்தா ஒரு கொஸ்டின் எழும், ஏன் ஹை ஃபீஸ் பே பண்ணி லைக்லி அண்டர் பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கணும்? இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மார்ட் டிஃபால்ட் சாய்ஸ். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டோட டைப்ஸ் பார்க்கலாம். முதலாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். நிஃப்டி 50னா NSEல லிஸ்டட் டாப் 50 கம்பெனிஸோட பாஸ்கெட், மார்க்கெட் கேப் பேசிஸ்ல. இந்த கம்பெனிஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், TCS, ITC, L&T, பாரதி ஏர்டெல். இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள், மோஸ்ட் ட்ரஸ்டட் கம்பெனிஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த 50 கம்பெனிஸ்லயும் அதே வெயிட்ல இன்வெஸ்ட் பண்ணும். இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் இண்டெக்ஸ் கேட்டகரி இது. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட கீ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். Risk level medium, large cap equity risk profile, historical returns 12 to 14% CAGR, 10-15 years average basis le, expense ratio 0.1 to 0.2%. இதுதான் lowest possible. Best for long term wealth beginners. Min hold 5+ years recommended. Beginners க்கு இது single best equity option. Simple, low cost, reliable. இரண்டாவது Sensex index fund. Sensex na BSE ல listed top 30 companies ஓட basket. இந்தியாவோட oldest index இது. Nifty 50 versus Sensex comparison பார்க்கலாம். Nifty 50 50 companies, Sensex 30 companies. இரண்டுமே சிமிலர் லார்ஜ் கேப் கம்பெனிஸை ட்ராக் பண்றது. ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும், ஸ்மால் வேரியேஷன் மட்டும். எய்தர் சூஸ் பண்ணலாம், போத் ரிலையபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டோட கீ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ரிஸ்க் லெவல் மீடியம், ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் 12 to 14% CAGR, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.1 to 0.2%. பெஸ்ட் ஃபார் சேம் ஆஸ் நிஃப்டி 50, எய்தர் ஒர்க்ஸ். மின் ஹோல்ட் 5+ years recommended. ஒரு டிப் சொல்றேன், போத் நிஃப்டி 50 பிளஸ் சென்செக்ஸ் ஃபண்ட் வேண்டாம், ஒன்னு போதும், டூப்ளிகேட் ஆகாது. ஓவர்லாப் இருக்கிறதால இரண்டு மச்சா அன்னெசரி ரெபிடேஷன் மாட்டோம்.
மூன்றாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ரேங்க் 51 to 100 கம்பெனிஸ், நெக்ஸ்ட் 50 லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் இந்தியால. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இவை ஃபியூச்சர் நிஃப்டி 50 கேண்டிடேட்ஸ். growth பொட்டன்ஷியல் அதிகம். நிஃப்டி 50 விட கொஞ்சம் ஹையர் ரிஸ்க், ஹையர் growth. மிட் கேப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கும். லாங் டர்ம்ல நிஃப்டி 50 அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் பொட்டன்ஷியல் உண்டு. இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஓட கீ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ரிஸ்க் லெவல் மீடியம் ஹை, ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் 13 to 16% CAGR, மோர் வாலடைலாவும் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2 to 0.3%. பெஸ்ட் ஃபார் growth seekers 7+ year horizon. மின் ஹோல்ட் 7+ years recommended. ஒரு காம்போ ஐடியா சொல்றேன். நிஃப்டி 50 70% பிளஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 30%. இது பேலன்ஸ்ட் இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோ கொடுக்கும். நாலாவது செக்டோரல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இது ஒரு ஸ்பெசிபிக் செக்டரோட இண்டெக்ஸை ட்ராக் பண்ற ஃபண்ட். உதாரணமா நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி. ரிஸ்க் ரியாலிட்டி பார்க்கலாம். டைவர்சிபிகேஷன் இல்ல, ஒரு செக்டர்ல மட்டும் பாசிவ் ஆனாலும் செக்டர் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட், பேங்கிங் செக்டர் கம்பெனிஸ் மட்டும். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஃபண்ட், ஐடி செக்டர் கம்பெனிஸ் மட்டும். எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இது. பிகினர்ஸ்க்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் பெட்டர். இப்போ செக்டோரல் இண்டெக்ஸ் ஃபண்டோட கீ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ரிஸ்க் லெவல் ஹை, செக்டர் கான்சென்ட்ரேஷன் காரணமா. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2 to 0.4%. இன்னும் லோ ஆகத்தான் இருக்கு. டைவர்சிபிகேஷன் நன், சிங்கிள் செக்டர் மட்டும். பெஸ்ட் ஃபார் டாக்டிக்கல் பெட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். மின் ஹோல்ட் வேரியபிள், செக்டர் டிபெண்டன்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், பாசிவ் ஸ்ட்ரக்சர் ஆனாலும் செக்டர் ரிஸ்க் ஆக்டிவ் ஃபண்ட் மாதிரியே ஹையா இருக்கும். காஸ்ட் லோ ஆனா ரிஸ்க் ஹை. இந்த பேலன்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் கான்செப்ட், ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரர் என்பது இண்டெக்ஸ் ஃபண்டோட ஆக்சுவல் ரிட்டர்ன் ரியல் இண்டெக்ஸ் ரிட்டர்னை விட எவ்வளவு வித்தியாசப்படுதுன்னு மெஷர் பண்ற மெட்ரிக். ஏன் ட்ராக்கிங் எரர் வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிடக்ஷன், ஃபண்ட்ல சிறிய காஸ்ட் இருக்கும். கேஷ் ஹோல்டிங், ஃபண்ட்ல சில ரிடெம்ஷனுக்கு கேஷ் வச்சிருப்பாங்க. ரீபேலன்சிங் டிலே, இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆன உடனே எக்ஸாக்ட் மேட்ச் ஆகாது. லோவர் ட்ராக்கிங் எரர் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். குட் ஃபண்ட் 0.1 to 0.3% ட்ராக்கிங் எரர் வச்சிருக்கும். கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணுங்க. இப்போ ஏன் லோ ட்ராக்கிங் எரர் முக்கியம்னு ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சினாரியோ, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன் 12.5%, ஃபண்ட் A ரிட்டர்ன் 12.4%, ட்ராக்கிங் எரர் 0.1%, எக்ஸலென்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஃபண்ட் B ரிட்டர்ன் 11.8%, ட்ராக்கிங் எரர் 0.7%, poor execution, avoid. காணுங்க சேம் இண்டெக்ஸ், டிஃபரெண்ட் ஃபண்ட்ஸ், டிஃபரெண்ட் ரியல் ரிட்டர்ன்ஸ். ஃபண்ட் A இண்டெக்ஸை க்ளோஸ்லி ஃபாலோ பண்ணுது. ஃபண்ட் B ல கேப் அதிகம். அதனால ஆல்வேஸ் கம்பேர் ட்ராக்கிங் எரர் பிஃபோர் இன்வெஸ்டிங். இது ஃபண்ட் செலக்ட் பண்றதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கிரைட்டீரியா. இப்போ பிராக்டிகல் क्वेश्चन, யார் இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணணும்? 5 ப்ரொஃபைல்ஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் பிகினர்ஸ், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். சிம்பிள் லோ காஸ்ட் ஸ்டார்ட். காஸ்ட் கான்ஷியஸ் இன்வெஸ்டர்ஸ். லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மீன்ஸ் மோர் ரிட்டர்ன்ஸ். நோ டைம் ஃபார் ரிசர்ச். செட் அண்ட் ஃபர்கெட். நோ ஃபண்ட் மேனேஜர் மானிட்டரிங் தேவையில்லை. வான் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ். பிரெடிக்டபிள் மேட்சஸ் மார்க்கெட் எக்ஸாக்ட்லி. லோ ஸ்ட்ரெஸ் இன்வெஸ்டிங். நோ மேனேஜர் பயஸ். நோ அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வரி. உங்க ப்ரொஃபைல் இதுல எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் நம்பர்ஸோட கம்பேர் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50 0.1 to 0.2%, 10 lakh rupees annual cost 1,000 to 2,000. Active large cap 0.8 to 1.5%, 10 lakh rupees 8,000 to 15,000. Active mid small cap 1.2 to 2.0%, 10 lakh rupees 12,000 to 20,000. Difference, active fund cost 8 to 15 times more than index fund. 10 lakh portfolio la active fund la 15,000 extra cost ஒரு வருஷத்துக்கு. 20 years la compound ஆகி இது lakhs ஆகும். Next slide la exact numbers பார்க்கலாம். இப்போ real numbers ஓட 20 year impact பார்க்கலாம். 10,000 rupees SIP, same 12% gross return, only ER different. Index fund 0.15% ER, net return 11.85%, final value 93,98,500. Active fund 1.5% ER, net return 10.5%, final value 79,58,442. Difference 14,40,058 rupees. இது massive. Just expense ratio difference 20 years la 14+ lakh gap create பண்ணுது. Same investment, same gross market performance, just cost structure வித்தியாசம். இப்போ ஒரு honest discussion, index fund ஓட limitations. 4 main drawbacks பார்க்கலாம். No downside protection. Market crash ஆனா index fund exactly அதே அளவு fall ஆகும். No outperformance possible. Best caseல index match பண்ணும். அதை விட extra return கிடைக்காது. Quality filter இல்ல. indexல poor performing company இருந்தாலும் automatically include ஆகும். Concentration risk. Top 5-10 stocksல index weight அதிகமா இருக்கலாம். Diversification குறையும். Reality check. Index funds risk free இல்ல. Still equity, still volatile short term. ஆனா long termல low cost advantage மிகவும் powerful இருக்கும். இப்போ முதல் limitation deeply பார்க்கலாம். No downside protection. 2020 COVID crash example. Market -38% fall ஆனப்போ Nifty 50 index fundum exact -38% fall ஆச்சு. Fund managerக்கு cashக்கு switch பண்ண option இல்ல. Active fundல என்ன நடக்கலாம்னு பார்க்கலாம். Skill fund manager crash predict பண்ணி cash hold பண்ணலாம். Defensive stocksக்கு switch பண்ணி downside குறைக்கலாம். ஆனா இது if manager skilled இருந்தா மட்டும் பெரும்பாலான active fundsum இத சரியா பண்ணல. அதனால தான் அந்த 75% டேட்டா நினைவில் கொள்ளுங்க. Index fundல இந்த flexibility இல்ல. அதுக்காகவே இதுக்கு passivனு பேரு. இப்போ tax பத்தி பார்க்கலாம். Index fund equity categoryல வரும். அதனால அதே equity taxation rules apply. 1 yearக்கு குறைவா hold பண்ணா STCG 20% tax, 1 yearக்கு மேல hold பண்ணா LTCG 12.5% tax, 1,25,000 annual exemption. இப்போ ஒரு example பார்க்கலாம். 3 லட்சம் ரூபாய் gain 1 year plus hold. Total gain 3 lakh rupees minus exemption 1,25,000 rupees. Taxable amount 1,75,000 rupees. Final tax 12.5% rateல 21,875. இது favorable structure, especially long term hold பண்ணும்போது. இப்போ ஒரு smart strategy பார்க்கலாம். Index plus active combo. Core strategy portfolio க்கு 60 to 70%. Nifty 50 அல்லது Sensex index fundல low cost foundation கொடுக்கும். Portfolio satellite 30 to 40%. Selected active fundsல alpha generation attempt பண்ணும். இது core satellite strategy.
ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் உலகம் முழுக்க யூஸ் பண்றாங்க. இப்போ 2 காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். மிஸ்டேக் 1, ஆக்டிவ் ஃபண்டை முழுசா அவாய்ட் பண்றது. ஸ்மார்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸும் வேல்யூ ஆட் பண்ணும். சொல்யூஷன் காம்போ அப்ரோச் பெட்டர். மிஸ்டேக் 2, ட்ராக்கிங் எரர் செக் பண்ணாம ஃபண்ட் சூஸ் பண்றது. சொல்யூஷன் லோவஸ்ட் ட்ராக்கிங் எரர் ஃபண்ட் செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லாவற்றையும் சமரைஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டை காப்பி பண்றது. லோவஸ்ட் காஸ்ட் 75% ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸை அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நிஃப்டி 50 சென்செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெஸ்ட் பிகினர் equity choice. ட்ராக்கிங் எரர் குறைவான ஃபண்டை செலக்ட் பண்ணுங்க. 20-year ER difference is equal to 14 lakh plus lakh impact. Core satellite index foundation plus active selective. இந்த presentation உங்க index ஃபண்டோட doubts clear பண்ணி இருக்கும்னு நம்புறேன். உங்க போர்ட்ஃபோலியோல index ஃபண்ட் இல்லைன்னா இன்னைக்கு கன்சிடர் பண்ணுங்க. lowest cost foundation கட்ட இது பெஸ்ட் வே. ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அடுத்த டாபிக் டே 9 ELSS fund deep dive. டாக்ஸ் சேவிங்கும் வெல்த் கிரியேஷனும் கம்பைன் ஆகும் ஒரு யூனிக் கேட்டகரி. அதை பார்க்க போறோம். ஸ்மால் SIPs, big dreams, consistent growth. நான் விக்னேஷ் தயாளன். நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் universalmoneymart.com இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய ஆர்டிகல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhayalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.